பெரிய பண்ண நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. இப்ப நம்ம ஆரம்பிக்க போற தொழில்ல பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்க போகுது. இனிமே இந்த ஜோடி பண்ணைகள் ரெண்டும் சூப்பர் பண்ணைகளா மாற போகுது. மயிலப்பா, இனி உன் பொண்ண நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ, தப்பா சொல்லிட்டல, பண்ணி வைக்கிறேன். வாங்க. வரும்போது வாசப்படியில வலது கால எடுத்து வச்சு தானே வந்தீங்க. ஏன்னா நாங்க முதல்ல கட்ட போறது ரசாயன தொழிற்சாலை. அது நல்லபடியா நடக்கணும் பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய அதிகாரியும் கையெழுத்து போடலையா? போட்டாருங்க. அப்புறம் அமைச்சரும் கையெழுத்து போடலையா? அவரும் போட்டாருங்க. என்ன எல்லாம் முடிவாகி வெளிவர நேரத்துல ஊருக்குள்ள இப்படி ஒரு தொழிற்சாலை கட்டக்கூடாதுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. யாரா வாங்கினது? உங்க ஊர் ஜனங்க. ஊர் ஜனங்களா? ஆமாங்க. ஜனங்க தடைய திருப்பி வாங்காம அவங்க சம்மதம் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. தடைய யாரா வாங்குறது? வேற யாரா இருக்க முடியும்? அந்த டாக்டர் தான். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நம்ம ஊருக்கு டாக்டர் வேண்டாம், நாட்டு வைத்தியரே போதும்னு. ஜனங்களுக்கு என்ன இங்கிலீஷ் வியாதியா வருது? நாட்டு வியாதி தானே வருது. இதுக்கு ஒரு காட்டு வைத்தியம் போறாதா? யாரா தடை வாங்குறது? யாரா அரசாங்கத்துக்கு எழுதி போட்டது? சொல்லுங்க. யாரா கையெழுத்து போட்டது? கையெழுத்து போட்டது யாரு? கை நாட்டு பசங்கிட்ட போய் கையெழுத்த பத்தி கேட்டா இவனுக்கு என்ன புரியும்? முதல்ல நம்ம அவரை பிடிப்போம். புறப்படுங்களா? உங்களை பார்க்க ஜோடி பண்ணாங்க வந்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க மேலே கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிருப்ப? மனு கொடுத்தது நான் இல்ல, இந்த ஊர் ஜனங்க. புள்ளைங்க வெளிக்கு போனா கழுவ மட்டுமே தெரிஞ்ச இந்த ஊர் ஜனங்களுக்கு ஸ்டே வாங்க எப்படியா தெரியும்? நாங்க எவ்வளவோ செலவு பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அனுமதி கிடைக்க வேண்டிய கடைசி நேரத்துல நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டிய. ஐயா, நீங்க மருந்துங்கிற பேர்ல தொழிற்சாலை கட்டத்தான் அரசாங்கத்துல அனுமதி வாங்கிருக்கீங்க. ஆனா அதுல போதை மருந்த தயாரிக்கப்படுறதா இந்த ஊரே சொல்லுது. சத்தியமா நான் யாருகிட்டையும் சொல்லு. நீ அப்படி பார்க்காத. அப்படியே அந்த மருந்து தொழிற்சாலை இந்த ஊருக்குள்ள ஆரம்பிச்சாலும் இந்த ஊருக்கு தான் ஆபத்து. ஆபத்தா? உங்களுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. இந்த மருந்தை தயாரிக்கிறதுனால பயங்கர விஷவாயு ஏற்படும். இது லீக் ஆகி வெளியே வந்ததுன்னா இந்த ஊரையே கொன்னுடும். இது போல ஒரு நிகழ்ச்சி போபால்ல நடந்தது. எத்தனையோ மக்கள் கொல்லப்பட்டாங்க. இத நீங்க கூட பத்திரிகையில் படிச்சிருக்கலாம். இதனால பாதிக்கப்பட போறது ஊர் மக்கள் மட்டுமல்ல, நீங்களும் தான். வாய மூடுறா. எங்களுக்கு தேவை வியாபாரம், அதிக லாபம். அதுக்கு குறுக்க எவனுனாலும் நீ சொன்னிய புகை அதுக்கு பலியாயிடுவான். மரியாதையா தடைய திருப்பி வாங்கிடு. முடியாது. முடியாதுன்னா உன் முடிவை யாராலையும் மாத்த முடியாதுடா. அவங்கிட்ட என்னடா பேச்சு? அவனை கட்டி தூக்கிட்டு வாங்கடா. முதல்ல டாக்டர் தூக்கிட்டு போறாங்க. இது கேட்க யாருமே இல்லையா? ஏன் இல்ல? தங்கராசுட்ட போய் சொல்லு. தங்கராசனே, நம்ம டாக்டர் பரியார் டாக்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க. சுவிட்ச் போட்டா உடனே ஓடும். போட்டா ஓடும் ஓடாதுங்கிறது எழுதி போட்டவனுக்கு தெரியாதா? விஷயத்த சொல்லுப்பா. சொல்றேன். கோர்ட்ல நீ தடையை திருப்பி வாங்குறதா இதுல எழுதிருக்கேன். கையெழுத்து போடு. என் உயிரே போனாலும் இதுல கையெழுத்து போட மாட்டேன். யோ ஊசி, உன் உயிரை தியாகம் பண்ணி மறுபடியும் நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரமா வாங்கி கொடுக்க சொன்னோம். இது ஒரு கையெழுத்து தடைய போட சொன்னோம். பார், நீ செத்து தொலைஞ்சா கூட செலவு எங்களுக்கு தான் வரும். அடம் பிடிக்காம கையெழுத்து போடு. கோழியை குச்சி விட்டு வாடுற மாதிரி எல்லாரையும் வெண்ட நிமித்திட்டு இருக்கிறான். பெருசு, எதுக்கு நான் போய் அண்ணிகிட்ட சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டுமா? எதுக்கு? எப்படி நீ திரும்பி வர போறது இல்ல, நான் இங்க இருந்துட்டேன்னா சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அதுக்கு தான்.
அப்படியே நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தந்தியும் கொடுத்துட்டுமா? பெருசு, என் மானத்தை வாங்காத, பேசாம இரு. மானமா? அவன் வாங்குறானே. திரும்பினியா? ஆமா, அடிக்கிறது நல்ல ஆளுங்களை கூப்பிட்டு வரது இல்லையா? 2 அடிக்கு கூட தாங்க மாட்டேங்கிறாங்களே. என்ன கொண்டை வச்சவனையும் அடிக்கிறான், கிராப் வச்சவனையும் அடிக்கிறான், கொம்பு வச்சவனையும் அடிக்கிறான், கம்பு வச்சவனையும் அடிக்கிறான், கண்ட மேனிக்கு எல்லாத்தையும் அடிக்கிறானப்பா. ஏப்பா, இன்னும் உனக்கு குப்புன்னு வேர்த்திருக்கு. சுமார் ஓடி போயிலன்னா வழி வேற அவன் பக்கம் இருக்கு. இடுக்குல எலிமாட்டு மாதிரி மாட்டிட்டுமாப்பா. பெரிய மனுஷனாச்சுன்னு பாக்குறேன். என்ன இருந்தாலும் நீ மரியாதை தெரிஞ்சவன்ப்பா. டாக்டர் வாங்க போலாம். ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு இல்ல, அவருக்கா? வாங்க. செவத்தை அடிச்சிட்டு உள்ள வந்திருக்கானே, அதுக்கு என்ன செலவாகு, எப்படி செய்யலாம்னு நியாயம் பேசாம நீ வாத்தியார் வீட்டு பிள்ளை இந்த கம்பு சுத்துன, அவன் சுத்திட்டு போயிட்டான். இந்த பாரு, உனக்கு ஊழ குசும்பு ஜாஸ்திப்பா. சிறுசு, நான் பெருசுரா? உனக்கு மூளையை விட முதுகுதான் பெருசு. இந்த பார், அவனை எங்க தட்டினா அடங்குவான்னு எனக்கு தெரியும். இவனோட அண்ணன் பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்கானே, அவனை வர சொல்லியா? வணக்கங்க. வாத்தியார், இத மட்டும் ஒழுங்கா சொல்லு, வேலையை கவனிக்காத. என்ன சொல்றீங்க சின்ன பண்ண? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல குத்துச்சண்டை சொல்லி கொடுக்கறியா? நான் பாடம் தான் கத்து தரேன். உன் வளப்புல வளர்ந்த ஒருத்தன் என் ஆளுங்களை எப்படி அடிச்சிருக்கான் பாத்தியா? யாருங்க? அவன்தான் புதிய வேதம் படிச்ச சின்னப்ப தாஸ், பகல் நிலவு. ஓ அருமை சின்ன தம்பி இல்ல பெரிய தம்பி. அவன் அப்படி செஞ்சான், என்னால நம்ப முடியலங்க. வாத்தியார், அப்ப நாங்க போய் சொல்றோமா? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. அவன் வந்து ஏன் உங்க ஆளுகளை அடிச்சான்? இந்த ஊர்ல டாக்டருக்கு வருமானம் கம்மியா, அதனால எங்க ஆட்களை எல்லாத்தையும் காயப்படுத்தி டாக்டருக்கு ஒரு வருமானத்தை உண்டு பண்றாரு. உன் மூஞ்சிய பார்த்தா நாங்க அவனை விட்டுட்டோம். பாவம், சாக்பீஸ் தவிர கையில வேற எதையுமே தொட்டதில்ல. அவையிலனா கத்தி, கொரடா, கடப்பாரை, தண்டவாளம், இரும்புல எத்தனை ஆயுதம் இருக்கோ அத்தனையும் தூக்கிட்டு அலைகிறான். அது ஏன்பா? உங்க மரியாதை என்ன? அவன் முரட்டுத்தனம் என்ன? உங்க அடக்கம் என்ன? அவன் அட்டகாசம் என்ன? உங்க தன்மானம் என்ன? அவன் தெனாவட்டு என்ன? வாத்தியார், இப்படியே உம்ம தம்பியை விட்டு வச்சிருந்தா உம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு ஊர் ஜனங்கள் எல்லாம் பேசுவாங்க. ஐயா, இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேங்க. இத நீர் செய்வீர்னு தான் அவனை நாங்க விட்டு வச்சிருக்கோம். ரொம்ப நன்றிங்க, நான் வரேங்க. பெருசு, எப்படி இந்த சிறுசு? இனிமே வாத்தியார் வீட்டு டிராக்டர் இந்த பக்கம் திரும்பவே திரும்பாது. அப்பா வாடா. அப்பா, ஏமா இவ்வளவு லேட்டு? இருட்டாயிடுச்சு. வழியில ஏதாவது கல்லு மேல மோதி கல்லுக்கு ஏதாவது ஆபத்தா? சார், என்ன பண்ண போற? ஏன் சாஞ்சிட்டு இப்படி நடக்கிற? அப்பா, ஏப்பா, உங்களை மீறி இந்த ஊர்ல ஒருத்தனா? யார் அவன்? அப்பா, அந்த டிராக்டர்காரன் என்னையும் அண்ணனையும் என்னன்னா கேட்டான் தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னன்னா கேட்டான் தெரியுமா சித்தப்போ? ஓ அம்மா, அந்த டிராக்டர்கார ஆரம்பத்துல வில்லனா தாமா இருந்தா, இப்ப ஹீரோ ஆகிட்டான். அவன் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சிறுசு, அடக்கி வாசி. நான் வாசிக்கிறது இருக்கட்டும், முதல்ல அதுக்கு 2 அடக்கி வாசிக்க சொல்லு. இந்த விஷயம் அந்த டிராக்டர்காரனுக்கு தெரிஞ்சா தம்பட்டமே வாசிப்பா. அப்ப என்ன பண்ணுவேன்? அப்பா, அந்த டிராக்டர் காரனை வர சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வயல்ல வண்டி ஓட்ட சொல்லு. அருள், நம்ம கிட்டே 50 வண்டி இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் நிலத்திலையும் நம்ம வண்டி தான்டா ஓடுது. அப்புறம் அவன் வண்டி எதுக்குடா? நான் அவனுக்கு ஏன் கையால கூலி கொடுக்கணும்? பெருசு, 2 ஒன்ன மாதிரியே பிறந்திருக்கே, ஒன்னால அவங்க அம்மா மாதிரி இருந்திருக்க கூடாது? ஏன், உங்க அப்பாவுக்கும் நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தானே பிறந்திருக்கீங்க? ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் மூளை கம்மி. ஆமா, எனக்கு மூளை கம்மி. உங்க அப்பா பக்கெட்ல எடுத்துட்டு இந்த ஊருக்கே சப்ளை பண்றாரு. 10ஆவதுக்கு வெத்தரவா கடையில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. சிறுசு, பெரியவங்க கிட்ட திட்டு வாங்கலாம், ஆனா சின்ன பசங்க கிட்ட போய் திட்டு வாங்க கூடாது. பின்ன கொட்டு வாங்கிக்கலாமா? இல்ல சிறுசு, சின்ன பண்ண சின்ன முத்து, சின்ன கல்லு சின்ன முத்து ஆயிடாத. என்ன யோசிக்கிற? இல்ல, அந்த டிராக்டர் காரனை எப்படி கொண்டு வர்றது? ஐயா, என் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கேன். வர சொல்லு. சரிங்க.
வாடா வாடா வா. வா வா. என்னங்கடா அப்படின்னு திருப்பி கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறேன். நல்லா இருக்காதுப்பா. வாத்தியார், விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லிட்டியா? ஐயா அது வந்து கொஞ்சம் இருங்க. உட்காரு. என்ன, ஊருக்கே புத்தி கத்து கொடுக்குறோம் நீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஜென்மங்க முன்னாடி நீங்க என்ன நினைக்கணும்? உட்காருங்க. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இதை விட வந்து நீ 2 அப்பா போயிருக்கலாம். வாத்தியார் உட்காரு. சிறுசு, என்ன பெருசு, என்ன முறைக்கிற? அவன் என்ன நடுவுல வந்து உட்கார்ந்துட்டான்? ஒரு ஓரமா தானே உட்கார்றான். நீ உட்காருப்பா. ஏய், எங்க நிலத்துல நீ வண்டி ஓட்டுற? அண்ணா, என்ன கூலி கொடுப்பாங்கன்னு கேளுங்க. கூலியா? நாங்க அப்பா கொடுக்கணும். பின்ன யாரு கொடுப்பாங்க? ஓ, நம்ம தான் கொடுக்கணும்ல. சரி, மத்தவங்க கிட்ட என்ன கூலி வாங்குறியா அதையே வாங்கிக்க. என்ன ஐ கிசுக்கு என்ன ஐ கிசுக்கு என்ன கிஸ்கா? நீங்க அடுத்தவங்க கிட்ட வண்டியை வாடகை கொடுவீங்களா? அப்ப என்ன கூலி வாங்குவீங்களோ அதை விட அதிகமா கொடுங்க. இது நியாயம். பாத்தியா, குடும்பம் குத்து மதிப்பா ஒண்ணா சேர்த்துட்டாங்க. இதை அனுசரிச்சு கூலி எடுப்பா. கூலியா? ஏன் நீ கொடுக்க போறியடா? நீ வாங்குறது தான் கூலி, நாங்க வாங்குறது வாடகை. நாங்க உழைக்கிறோம், நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. அப்ப நாங்க என்ன சோம்பேறிங்களா? நாங்க சொல்லலையே, நீங்களா புரிஞ்சுக்கிட்டா சரி. சரிப்பா, நாங்க கூலி தான் ஒத்துக்கிறோம். சிறுசு, என்ன பெருசு? சாதாரணமானவங்க நிலத்துல பண்ண வண்டி ஓடுச்சுன்னா 500 ரூபாய் வாடகை. பண்ண நிலத்துல என்ன மாதிரி சாதாரணமானவங்க வண்டி ஓடுச்சுன்னா 1000 ரூபாய் வாடகை. அப்பதான் எனக்கு மரியாதை. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே வந்து இப்படி பேசுவ? நான் மனசாட்சிக்கு பயப்படுறவன், மானம் கட்டவங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டேன். நாங்க மானம் கட்டது உனக்கு எப்படி தெரியும்? டேய், மரியாதையா பேசு. என்கிட்ட அதை எதிர்பார்க்க உனக்கு இன்னும் கொஞ்சம் தகுதி வேணுமா கண்ணு? நாங்க எப்பவும் வீட்டுக்கு வந்தவங்களை வாடான்னு சொல்லி வரவேற்க மாட்டோம். எதிரியா இருந்தா கூட உட்கார வைக்காம பேச மாட்டோம். எங்களை பத்தி நாங்களே விமர்சனம் பண்ணிக்க மாட்டோம். இந்த 3 யாருகிட்ட இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எங்க வாத்தியாரோட மதிப்பு புரியும். அப்பா, அவன்கிட்ட என்ன பேச்சு? அவன் கேக்குற பணத்தை கொடுத்துருங்க, வேலையை செய்யட்டும். என்ன 1000 ரூபாயா? 10,000 ரூபாய் கேட்டாலும் பரவாயில்ல, அவன் வேலை செய்யட்டும். என் பொண்ணு காலுக்கு 100 ரூபாய் செருப்ப 1000 ரூபாய்க்கு வாங்கினதா வச்சுக்கிறேன். போய் வேலையை கவனி. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஆமா, நீ பிறந்த நேரம் ஆஸ்பத்திரியில கரண்டே போச்சு, அதனால உனக்கு எல்லாமே போச்சு. நான் வேண்டாம் வேண்டாம்னு அப்பவே சொன்ன, கேட்டீங்களா? என்னமோ பொண்ணு பெருசா சொல்லிட்டாளேன்னு கூலிய கரெக்டா கொடுத்தீங்க. இப்ப அவன் நமக்கு கூலியே வராத அளவுக்கு பண்ணிட்டான். நீ என்ன சொல்ற? அந்த டிராக்டர்காரன் எல்லா நிலத்துக்காரனையும் கூப்பிட்டு 100 ரூபாய்க்கு கூலி பேசிட்டான். அதனால நம்ம வண்டிக்கு வேலை போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. அப்பா, அப்போ நம்ம டிராக்டர்லாம் பட்டணத்துக்கு அனுப்பி கார்பரேஷன்ல தண்ணி கொண்டு வர வாங்கிக்குவாங்க. நான் ஏன் வண்டி எதுக்காக பட்டணத்துக்கு அனுப்பணும்? அப்ப இங்கேயே வச்சுக்க. இரும்பு இத்து போனதுக்கு அப்புறம் பேரிச்சம்பழக்காரனுக்கு போட்டு எல்லாம் மொத்தமா பேரிச்சம்பழம் திம்போம். ஏன் உனக்கு பிடிக்காதடா? சின்ன பொண்ணு, அவன் போற போக்கு சரியில்லை. நேத்து நமக்கு வர வேண்டிய புது வருமானத்தை அவன் தடுத்துட்டான். இன்னைக்கு நம்ம வயிற்றுலயே அடிச்சிட்டான். இனி அவனை சும்மா விடக்கூடாது. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். மறுபடியும் பேச்ச கேட்ட இருக்கிறதும் போயிடும். சித்தப்பா, இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் போதை மருந்து கொடுக்க போறேன். அத்தனை பேரு நிலத்தையும் எழுதி வாங்குவேன். டிராக்டர் என்ன டிராக்டர்? அருமையான யோசனை. எது இதுவா? இப்ப அப்படித்தான் இருக்கும், அப்புறமா பாருடே. யோ சிறுசு, நீ என்னைக்காவது ஏதாவது உருப்படியா சொல்லிருக்கியா? இன்னைக்கு சொல்றேன். என்னது இது உருப்படாது. இத பாரு மாசலாமணி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. சிக்கல் சிங்கார வடிவேலுக்கும் ஒரே பையன். இடம் பெரிய இடம் தானே? என்னங்க அப்படி கேட்டீங்க? பையனுக்கு ஒரு பெரிய சிகரெட் ஃபேக்டரி, எங்களுக்கு ஒரு பெரிய பேப்பர் ஃபேக்டரி, அவங்களுக்கு 200 ஏக்கர்ல காப்பி தோட்டம், எங்களுக்கு 200 ஏக்கர்ல கஞ்சா தோட்டம், இல்ல காப்பி கொட்டை தோட்டம். பையனுக்கு 200 கடை, பொண்ணுக்கு 200 வடை, இது சீ கொடை. பையனுக்கு ஊர்ல பெரிய மில்லு. யோ லொல்லு, மேல சொல்லு. இத்தனைக்கும் வாரிசான ஒரே பையனுக்கு தான் உங்க பொண்ணு. என்ன பத்தியும் பையனோட தகப்பங்கிட்ட நிறைய சொல்லிருக்கல. என்னங்க அப்படி கேட்டீங்க? உங்களை பத்தி கொஞ்சம் அதிகமாவே சொல்லிருக்கேன். அப்போ அவங்கள பத்தி எங்க கிட்ட அதிகமா தான் சொல்றேன். ஏன் அரமண்ட? யோ மாடாக்குடி, யோ. சிரிக்காத. சரி வா, போய் பையனை பார்த்துட்டு வரும். இத்து போனதெல்லாம் எடுத்துக்க. லட்சுமி, என்னங்க? லட்சுமி, மாப்பிள பெரிய இடம், ஏகப்பட்ட வசதி, காரு, எஸ்டேட், பங்களா. அடேங்க அப்பா, நம்ம பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. ரொம்ப சந்தோஷங்க. கீத்து கீத்து,
கீத் கீத் மாப்பிள உன் போட்டோ ஒரு தடவை தான் பார்த்தான், ரெண்டாவது தடவை பார்க்க மாட்டேன்ட்டான். உன்னை நேர்ல பார்க்கணும்ட்டான். அவ்வளவு பியூட்டி நீ. இன்னும் 2 நாள்ல உன்னை பார்க்க வர்றாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? போச்சு போச்சு. வயல்ல ஓட வேண்டிய டிராக்டர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஓடுது. இதுக்கு மேல கேள்வி கேட்டா நம்மள அறுவடையா பண்ணிடுவான். இன்னைக்கு அறுவடை தான். போயா போறா போறா புடிங்க. பண்ணையா, ஒரு சந்தோஷமான விஷயம். மாப்பிள்ளை வீட்டுக்காராள் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாள். பெருசு பொண்ணு பார்க்க வர்றாங்களா? இந்த நேரம் பார்த்து பொண்ணை தூக்கிட்டு போறானே, இப்ப என்ன பண்றது? போச்சு போச்சு போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அந்த அரமண்டை தான் கூட்டி வர்றான். வணக்கம். இப்படி வாங்க, இப்படி முன்னாடி வாங்கண்ணா. இவன் சம்பந்தி வீட்டுக்காரா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சம்மந்தி வீட்டுக்காரங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்றது சிறுசு? பொண்ணு வெளியே போயிருக்கான்னு சொல்லுவோம். ஆனா யாரோட போயிருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? டாக்ஸிக்கார வர்றான் இந்த நேரம் பார்த்து. உனக்கார கழுத்து அறுக்கிறான்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லா கேட்டுங்க. எவன் அவ கழுத்துல தாலி கட்டினாலோ அது அம்மணிக்கு 2வது ராத்திரி. எப்படி வரட்டுமா? மக்கள் சேர்த்து விட்டாரா? போச்சு போச்சு எல்லாமே போச்சு. இந்த ஜனங்களை நம்பவே முடியாது. இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு அங்க இருப்பாங்க, எப்ப எங்க இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த பாரு, ஜனங்க எப்பவுமே அவங்களுக்குள்ளதான் இருப்பாங்க. நிச்சயமா நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க. சிறுசு, என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, அத வச்சே அவனை உள்ள தள்ளுறேன் பாரு. அப்பா, என் பிரச்சனை வச்சு அவர் தண்டிக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. போச்சு போச்சு. என்னது? மறுபடியும் போச்சு. நீ என்ன சொல்ற? என்ன கடத்திட்டு போல, நானா விருப்பப்பட்டு போனேன்னு சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? சங்குதான். பாப்பா கீதா, அப்பா, நீ அவரை தண்டிக்கணும்னு நினைச்சனா முதல்ல உங்க பிள்ளைக்கு தண்டனை கொடுங்க. கீதா, தப்பு 2 பேர் மேல இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் தண்டிக்கிறது நியாயம் இல்ல. முதல்ல போலீஸ்ல போய் இந்த கேஸ வாபஸ் வாங்குங்க. இல்ல உங்க பொண்ணு நீங்க உயிரோட பார்க்க முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா? இத்தனை நாள் பைத்தியமா தான் இருந்தேன், இன்னைக்குதான் தெளிஞ்சது. இப்பதாண்டி நீ என் பொண்ணு. சபாஷ். ஒரு நாள் அவன் கூட இருந்ததுக்கே இப்படி மாத்திட்டானே, இனி நிரந்தரமா இருந்தா என்னென்ன பண்ணுவான்? அப்படி என்ன பண்ணுவான்? அவன் கூட போய் நானும் இருந்தா தான் தெரியும். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்லி பழகாதீங்க. என் மகளை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். பெருசு, கவலைப்படாத. அந்த டிராக்டரை எப்படி ஆஃப் பண்ணுங்கிற வழி எனக்கு தெரியும். வா, நீ போ. இந்த 45 வருஷத்துல இன்னைக்கு தாண்டா நீ உருப்படியான ஒரு யோசனை சொல்லியிருக்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 50 வருஷம் ஆகிருக்கு. உன் பொண்ணு மேல அதிகமா நீ பாசம் வச்சதுனால உருப்படியா எதையுமே யோசிக்க முடியல. சரி, காலத்தை கடத்தாதே, சீக்கிரமா விஷயத்தை முடி. என்ன சித்தப்பாது? எல்லாம் உன் கல்யாணம் தான். யாரோட? ஒரு பொண்ணோட. என்னங்கடாடே, உங்களுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு, உங்க அப்பனுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு. என் வீட்டை தேடி நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே வந்திருப்போமே. அதனாலதான் நாங்க வந்துட்டோம். என்ன பண்றது வாத்தியார் ஐயா, பிள்ளைங்க பண்ற தப்புக்கு பெரியவங்க தானே மன்னிப்பு கேட்கணும். தப்பா? வாத்தியார், எங்க மகன் உங்க மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட தப்பா சொல்லி அதனால உங்க மக வாழ்க்கை பாதிச்சிட்டதாக அந்த டிராக்டர்காரன் சொன்னான். அவனை வீட்டுல விசாரிச்சேன். பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவனை சாட்டையாலேயே அடிக்கணும்னு நினைச்சேன். அதனால அவனுக்கு தண்டனை கிடைக்கும். பாதிக்கப்பட்ட உங்க மகளுக்கு வாழ்க்கை கிடைக்குமா? அதனாலதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா, முடிவுக்கு வந்துட்டோம். முடிவா? ஆமா, உங்க மகளை இவர் மகனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஐயா, என்னங்க இது? நான் உங்க முன்னால் தான் இருக்கனா? எஸ். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? கற்பூரம் அணைக்கிறோம். கமலா, கமலா, நம்ம பொண்ணுக்கு பண்ண மகன் என்னால நம்ப முடியல. கமலா, உணர்ச்சி வசப்படாதீங்க வாத்தியார் ஐயா. இதுல நீங்க மட்டும் முடிவெடுத்தா பத்தாது. உங்க மகளை சம்மதிக்கணும், அந்த டிராக்டருக்கு சம்மதிக்கணும். என் தம்பியை விடுங்க, அவனை வீட்டை விட்டு விரட்டிட்டேன். அவனுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல.
என் மக நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான். போடு கிளிங்க, ஆனா எங்க வீட்டுக்கு முன்னால கிழிச்சிடாதீங்க. முகூர்த்தத்துக்கு நல்ல நாளை இப்பவே பாத்துறேன். என்ன வாத்தியார் அங்கேயே நின்னுட்டீங்க? என்னங்க இதெல்லாம்? தாலியில இருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் எல்லாமே எங்க செலவுதான். ஐயா, என்ன இருந்தாலும் எங்க ஊருக்கு நீங்க வாத்தியார். இந்த ஊருக்காக நீங்க என்னெல்லாமோ செஞ்சிருக்கீங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரணம். நான் வரதட்சணை கொடுத்து என் மகளை உங்க வீட்டு மருமகளாக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எனக்கு தாலி செலவு கூட இல்லாம பண்ணிட்டீங்க. இந்த விஷயத்துக்கு அசந்து போன நீங்க நான் சொல்ல போற அதிர்ச்சிய எப்படி தாங்க போறீங்கன்னே தெரியல. அதிர்ச்சியா? இத நான் சொல்லல, உங்க மருமக சொன்னான். என்னங்க சொன்னாரு? என்ன இருந்தாலும் எங்க புள்ளையும் பல தடவை அவமானப்பட்டவன் தானே. அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குத்தான் செய்யுது. ஆனா அதை உங்ககிட்ட சொல்றது கொஞ்சம் தயக்கமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இத நான் சொல்லலப்பா, உங்க மருமக சொன்னான். மருமையை சொன்னாருன்னு சொல்றீங்களே தவிர அவர் என்ன சொன்னாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க தம்பி இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. என்னங்க இது? அவ வந்தா என் புள்ள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னுட்டான். இத நாங்க சொல்லல, உங்க மருமகன் தான் சொன்னான். என் மகளுக்கு பேரு வச்சதுல இருந்து அவளுக்கு புடவை வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சான். அவ பெரிய மனுஷியானத ஒரு கல்யாணத்தை போல நடத்தினான். அப்படி இருக்கும்போது அவ கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசைப்படுவான். வாத்தியார், அவன் உங்க மகளுக்கு என்னென்ன செஞ்சானுங்கிற பட்டியல நாங்க கேட்கல. அவன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. உங்க பொண்ணை இந்த வீட்டுல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அவ இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. இல்ல, அவன் வந்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்க மாப்பிளைய வேற இடத்துல பாருங்க. ஆசை முக்கியமா, உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை முக்கியமான நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. இத இத நாங்க சொல்லல, உங்க மருமகன் தான் சொன்னா. கௌரி, ஆ? குளிக்க தண்ணி எடுத்து வை, சரி. துவட்டிக்க துண்டு எடுத்து வை, போட்டுக்க சோப் எடுத்து வை, சீவிக்க சீப் எடுத்து வை. போ போ போ, நீ நிக்காக்கா காதே. பெருசு, நீ என்ன தேய்ச்சிக்கல? வேணாம் பெருசு. ஏன்? உன் ஏரியா பெருசு, என் ஏரியா சிறுசு. உன் ஏரியா பெரிய டிஸ்ட்ரிக்ட், என் ஏரியா சின்ன தாலுகா. உன் ஏரியா தாங்கும், என் ஏரியா தாங்காது. ஏன் பெருசு, இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு எங்கப்பா போக போற? அதுக்கா அடைச்சி பெருசு, இனிமே நீ தலைக்கு கருப்படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ தாத்தாவாக போற. எல்லா கருப்பையும் மொத்தமா நான் அடிச்சுக்க போறேன். வாத்தியார், வாத்தியார் பொண்டாட்டி, என்ன அண்டா குண்டாவோட வந்திருக்கீங்க? இத வந்துட்டேன். ஓ, சம்பந்தி வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களா? ஓ, இதெல்லாம் வாங்கினதா வர்ற வழியில கடைக்காரனுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்ததா? அடேங்கப்பா, பழங்கள். இத கொண்டு வந்திருக்கு இந்த 2 கிழங்கள். இதென்ன பொண்ணுக்கு ஜூஸ் ஜூஸ் புடிஞ்சு கொடுக்க கொண்டு வந்தீங்களா? அப்படியே எனக்கு ஒரு 1/2 கிளாஸ் புடிஞ்சு கொடுக்க, நானும் உடம்ப தேத்திக்கிறேன். ஆமா, இதெல்லாம் வாங்க உங்ககிட்ட காசு எது? புடிச்சுக்கோ, இதையும் புடிச்சுக்கோ. போடு. கத்தாத, சிரிக்காத, என்னன்னு சொல்லிட்டு சரி. டிராக்டர்கார வீட்டுல பூந்து எல்லாரும் அடிக்கிறா, குமுக்கிறா. போடா, போய் பாரு. டிராக்டர் வீட்டுக்குள்ள பூந்து குத்துது, குமுக்குது, குத்து. இரு வேணாம், இரு வேஷ்டியை கட்டிக்கிறேன். இந்த பார், பொண்ணை கொடுத்த இடம் மாப்பிளை அடிச்சா தப்பா போயிடு. அண்ணன் வேற வீட்டுல இல்ல, வேணாம். வருது முரட்டு காலை அடக்கி தங்கச்சி கூட்டிக்கு வருது. டேய், யார் யார் எப்படி எப்படி பழி தீர்த்துக்கணுமோ தீர்த்துக்கடா. டேய் அருள், காது புடிச்சு கடிச்சு வச்சிடறா. இதுல ஒரு கையெழுத்து போடு. உனக்கும் ஊர் மக்களுக்கும் இந்த ஃபேக்டரி கட்டுறதுனால எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. இந்த ஃபேக்டரியினால ஊர் மக்களுக்கு லாபம், வேலை வாய்ப்பு அப்படின்னு இதுல எழுதி இருக்கு. கையெழுத்து போடு. இனிமே எந்த நிலத்திலயும் உன் டிராக்டர் ஓடக்கூடாது. எல்லா நிலத்திலயும் எங்க வண்டி தான் ஓடணும். உன் டிராக்டர் நீ எங்களுக்கு வித்தாச்சு, கையெழுத்து போடு. என்னமா? என்னங்க திடீர்னு நம்ம பொண்ணு வாந்தி எடுக்கிறா? என்னமா ஆச்சு? என்னாச்சு? என்னடா சும்மா நிக்கிறீங்க? போய் டாக்டர் கூப்பிடுங்க. போங்க. வேண்டாம் அம்மா, நீங்க உள்ள வாங்க.
போச்சு போச்சு எல்லாமே போச்சு. வயித்து வலி இப்படியே விட்டு வச்சு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா? உன் சங்கம் மூடுறா. ஐயோ என்னங்க இதுக்கு தாங்க நான் சொன்னேன், நீங்க பண்ண பாவம் உங்க பொண்ணுக்கு தான் வந்து சேருன்னு சொன்னேன்னு. நீங்க கேட்டீங்களா? ஒரு பொண்ண பழி வாங்க போய் நம்ம பொண்ணு பலியாயிட்டா. லட்சுமி என்ன சொல்ற? அத நான் எப்படிங்க சொல்லுவேன்? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாலேயே கர்ப்பம் ஆயிட்டா. கீதா என்ன இது? அப்பா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னா அங்க 4 பேர் எனக்கு எடுக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த தங்கராசு தான் காப்பாத்துச்சு. அந்த பயத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணு திறந்து பார்த்தா அரை நிர்வாணமா கிடந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. அப்படி நான் உன்னை இப்படி பண்ணது தங்கராசா தான் இருக்கும். உன்னை ஏற்கனவே ஒரு தடவை கொண்டு போறானே. அப்ப என்ன அவர் ஒண்ணும் பண்ணல. இவளை பட்டணத்துக்கு கொண்டு போய் வயித்துல வளர்ற கருவை கலைச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஐயோ பெருசு, ஒருத்தன் குழந்தைய வயித்துல வச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம வீட்டுல எறிகிற டியூப் லைட்டை கழட்டிட்டு சிகப்பு லைட்டை மாட்டிட வேண்டியதுதான். பேசல. அப்பா சித்தப்பா சொல்றதே உங்களால தாங்க முடியலையே, என்ன அதை செய்ய சொல்றீங்களே, அது எப்படிப்பா முடியும்? கீதா அவர் நல்லவரோ கெட்டவரோ, இது நீங்க மூடி மறைச்சு என்ன வேற ஒருத்தர் கட்டி வைக்கிறத விட நான் இப்படியே இருந்துடுறேன். மூடி மறைக்கிறதுக்கு என்ன அண்டாவா குண்டாவா அடிவயிறு? இது ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சா காரி துப்பும். அப்ப நான் என்ன கொன்னுடுங்க. கீதா இல்லன்னா என்ன சாக விடுங்க. அம்மா அம்மா மகளை விட அப்பாவுக்கு கௌரவம் தான் பெருசுன்னா, தங்கராசு இந்த வீட்டுக்கு மருமகனா வரதை விட நான் சாகறதா மேலன்னா, தயவு செய்து என்ன மறந்துருங்க. இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? நமக்கு மகதாங்க முக்கியம். பெருசு பேசாம கல்யாணத்தை முடிச்சிரு. சின்னமுத்து அந்த டிராக்டர்காரனுக்கு இவளை கட்டி வச்சு ஒரே நாள்ல பிரிச்சிரு. சபாஷ். அண்ணி வராங்க வராங்க. ஐயா யோ ராப்பிச்ச, உனக்கு நேரம் காலமே கிடையாதா? சோறெல்லாம் தீந்து போச்சு, போயிட்டு காலையில வா. சோறு இல்லைன்னா பரவாயில்லம்மா, தோசையாவது சுட்டு கொடுங்க. சோள தோசையா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்களா? வாத்தியார் வாத்தியார் பொண்டாட்டி, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க 2 பேரையும் மன்னிச்சிருங்க. பகல்ல வந்தா தெரிஞ்சிருமுன்னு தான் ராத்திரில முக்காடு போட்டு வந்தோம். நீங்க இப்படி கேவலமா பேசுகிறது தெரிஞ்சுட்டா நாங்க பகல்லே வந்திருப்போம். உங்க தம்பி என் பொண்ணை கெடுத்துட்டான். கெடுத்து புட்டான். என் தம்பி உங்க மகளுக்கு எடுத்துட்டானா? ஏமா கத்துறீங்க? குசு குசுன்னு சொல்லுங்க. உங்க தம்பி இவர் மகளை கெடுத்து போட்டான். ஐயோ அப்படியா? அவனை சும்மா விடக்கூடாதுங்க. ஒரு தடவை உங்க பொண்ணை கொண்டு போனதுக்கு அவனை நான் வீட்டை விட்டே விரட்டினேன். இந்த தடவை அவன் பண்ண தப்புக்கு நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கற்பழிப்பு கேஸ்ல அவனை உள்ள தள்ளட்டும். வாத்தியார் அப்படி செஞ்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். என் பொண்ணுக்கு மானம் போயிடும். வேற என்ன பண்ணணும்? உங்க தம்பியை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. ஆமா இல்ல, அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி 4 பேருக்கு முன்னால சாட்டையால் அடிக்கணும். ஏன் 3 பேருக்கு முன்னால அடிச்சா அடி உலாதா? ஏன்பா இதுவா பிரச்சனை? என்னங்க பஞ்சாயத்து நிறுத்தி சாட்டையால அடிச்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைச்சிரும், ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்குமா? சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. இந்த பாருங்க, உங்க மகளால தான் நான் என் தம்பியை வீட்டை விட்டு அனுப்புனேன். அவன் ரொம்ப ரோஷக்காரன். இப்ப சம்பந்தம் பேசணும்னு கூப்பிட்டா அவன் இங்க வரமாட்டான். சரி வாப்பா போலாம். அட வரமாட்டானப்பா, என்ன பண்றது? ஐயோ காலத்தை கடத்தாதீங்க, பாவங்க அந்த பொண்ணு. ஏன்? வயிறு வந்துரும். ஐ வயிறு வந்துருமா? சரி வர வேண்டாம். அப்படின்னா நம்ம சம்பந்தத்தை வெளியே வச்சுக்குவோம். வெளியில என்ன வீட்டுக்கு வெளிய வாப்பா. என்னங்க இதெல்லாம்? என்னையா இது? நம்ம கல்யாணத்தை பத்தி தானங்க பேச போறோம். இவரு பொண்ணு கர்ப்பம் நான் சொல்ல போறேன். பெருசு பின்னால குத்துறானுங்க. தம் கட்டிக்க. பேசாம ஒத்துக்க. இப்ப இதுங்க நேரம். இதுங்கள பேச விட்ட பொண்ணுக்கு புள்ள பிறந்துரும். சரி, நாங்க இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிறோம். வாத்தியார் வரப்பா. என்னங்க கைய கட்டிட்டு நில்லுங்க. வாத்தியார் வாத்தியார் பொண்டாட்டி, என்ன இதெல்லாம்? தாலியில இருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் எல்லாம் எங்க செலவு தாங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல.
என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க ஊரு பண்ணையாச்சே. இந்த ஊருக்கு நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரணம். நீங்க வரதட்சணை கொடுத்து தம்பிய மருமகன் ஆக்கிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அதெல்லாம் கூடாதுன்னு அவ செஞ்ச ஏற்பாடுதான் இது. தாலி வாங்குற செலவு கூட உங்களுக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கே அசந்து போன நீங்க நான் சொல்ல போற அதிர்ச்சியை எப்படி தாங்க போறீங்கன்னு தெரியல. அதிர்ச்சியா? நாங்க சொல்லல, உங்க மருமைய சொன்னான். என்ன சொன்னான்? என்ன இருந்தாலும் அவனும் பல தடவை அவமானப்பட்டவன் தானே. அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இத நாங்க சொல்லல, உங்க மருமைய சொன்னான். விஷயத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் வரக்கூடாது. நீங்க வந்தா என் தம்பி உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். இதையும் நாங்க சொல்லல, உங்க மருமவன் தான் சொன்னான். இது அநியாயம், அக்கிரமம். நாங்க இல்லாம என் பொண்ணு கல்யாணமா? இத நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. பாத்தியார், பழி வாங்குற நேரம் ஐயாது. இத பாருங்க, உங்க மகளை என் தம்பிக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அப்படி நீங்க வந்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா வேற இடத்துல மாப்பிளைய பாருங்க. பாசம் முக்கியமா, பொண்ணோட வாழ்க்கை முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இதையும் நாங்க சொல்லல, உங்க மருமகன் தான் சொன்னான். இதுதான் உங்க முடிவா? எங்க முடிவு இல்ல, உங்க மருமக முடிவு. உங்ககிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கிறேன். வரேன். பெருசு, எதுக்காக அந்த கர்ப்பிணி பொண்ணை வீட்டு விட்டு விரட்டின? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதா? எந்த டிராக்டர்காரன் என்ன அவமானப்படுத்தினானோ அவன் குடும்பம், அவன் தங்கச்சி யாரும் உயிரோட இருக்க கூடாது. எந்த டிராக்டர்காரன் என் பொண்ணு மனச மாத்தி அவளை கர்ப்பன்னு சொல்ல வச்சு என்ன உயிரோட கொன்னானோ அவ தங்கச்சி வயித்துல வளர்ற குழந்தைய நான் உயிரோட விடவே மாட்டேன். பெருசு, வேண்டாம், இது அநியாயம். அடச்சீ, உன் பேச்ச கேட்டு கேட்டுதானா நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். இனி நான் கேட்க தயாரா இல்ல. உன் கூட ஜெயில கம்பி என்ன நான் தயாரா இல்ல. சிறுசு, பெருசு, நாம பழி வாங்க வேண்டியது அந்த டிராக்டர்கார குடும்பத்தை தான். பிறக்க போற அந்த பச்சை குழந்தை இல்ல.